கார்ட்லெஸ் இம்பேக்ட் ட்ரில்லோட கவரை பிரிச்சாச்சு. இம்பேக்ட் ட்ரில் மிஷின் 66 mm கவரை பிரிச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஒரு டூல் மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் பேட்டரி வராது, பேட்டரி சார்ஜர் இதெல்லாம் எதுவுமே வராது. ஒரு இம்பேக்ட் மிஷின், இம்பேக்ட் ட்ரில் மிஷின். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு 3 ட்ரில் பீட் கொடுத்துருக்காங்க. செவுத்தில் போடுற 3 ட்ரில் பிட்டு, அப்புறம் வந்து ஒரு இம்பேக்ட் ஸ்க்ரூ டிரைவர் பிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாரு அப்புறம் மைனஸு இது 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இதில் வந்து கொடுப்பாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினது, ஆன்லைனில் வாங்கினது வெறும் டூல் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட பேட்ரி ஏற்கனவே இருக்குது. நான் இம்பேக்ட் ரிஞ்ச் வச்சுருக்கேன். இங்கோவில் 400 mm இம்பேக்ட் ரிஞ்சு. அதில் 2 பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரியை நான் இதுலேயும் யூஸ் பண்ணிக்க போகிறேன், இதுலேயும் பயன்படுத்திக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து எனக்கு டூல் மட்டும் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு இதே வந்து உபயோகம் கம்மி, யூசேஜ் கம்மின்றதுனால நான் ட்ரில் மிஷின் மட்டும், டூல் மட்டும் வாங்கியிருக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து பேட்டரி இருக்கு. இதில் சார்ஜ் வந்து 1 பாயிண்ட் இருக்குது, பரவாயில்ல, இதிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இம்பேக்ட் ரிஞ்சு, அப்புறம் பிட்டு பார்த்தோம், அப்புறம் ஒரு மேனுவல், யூசர் மேனுவல். இது ஏதாவது டவுட் இருந்தா இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதை ஓரம் வச்சிடுறேன். இம்பேக்ட் ரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்கு, சென்ட்ரல் இருக்கு. சென்ட்ரல் வந்து லாக் ஆகிடும், பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியாது. பேட்டரியை வந்து நான் பேட்டரியில் போட்டுக்கிறேன். பேட்டரி போட்டது பேட்டரியோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்குது. இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அழுத்துனீங்கன்னா சுவிட்சை வந்து கலட்டுறதுக்கு, அதாவது லெஃப்டில் வந்து ரொட்டேஷன் ஆகும். இந்த பக்கம் அழுத்துனீங்கன்னா ரைட்டில் வந்து ரொட்டேஷன் ஆகும். இதில் வந்து ஸ்லோ ஸ்பீடு இருக்குது. ஸ்லோலேருந்து ஸ்பீடு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே பாருங்கள், 3 மோடு கொடுத்துருக்குறாங்க. இது ட்ரில் மோடு. ட்ரில் பட்டன், அதாவது நம்ம வுட்டில் மெட்டலில் ட்ரில் பண்ணுறதுக்கு இந்த மோடில் கொடுத்துடணும். சென்ட்ரலில் இருக்குது, நடுவில் இருக்கிறது வந்து ஸ்க்ரூ டிரைவர் மோடு. ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம டைட் பண்ணுறதுக்கு, கலட்டுறதுக்கு சென்டரில் கொடுத்துக்கணும். இது வந்து ஹம்மர் டைப்பு. செவுத்தில் காங்கிரீட்டில் வாலில் நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு ஹம்மரில் கொடுக்கணும். இது வந்து டார்க் செட்டிங்கு 1லிருந்து 22 வரைக்கும் டார்க் செட்டிங். இந்த டார்க் செட்டிங் வந்து எதுக்காகனா ஹம்மர் ட்ரில்லில், அதாவது நம்ம இம்பேக்ட் ஸ்க்ரூ எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டார்க் செட்டிங் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ட்ரில் மிஷினில் வந்து ஒன்லி ரொட்டேஷன் மட்டும்தான் சுற்றும். இதில் வந்து இம்பேக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபார்வேர்டு அண்டு ரிவர்ஸ் ரெண்டுத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இம்பேக்ட் டைப்பில் ஸ்க்ரூ டிரைவர் மோடில் இது வந்து நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். இதிலே ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு பிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அந்த பிட்டை பயன்படுத்திக்கலாம். பிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த பிட்டில் வந்து இதை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ பிட்டை பயன்படுத்திக்கலாம். டைட் பண்ணுறதுக்கு, கலட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸ்லோ ஸ்பீடு வந்து ஸ்லோ. அதே மாதிரி கீர் செட்டிங்ஸ் வந்து ஃபாஸ்ட் அண்டு ஸ்லோ கொடுத்துருக்குறாங்க. கீர் செட்டிங் வந்து இதில் வந்து 1ல் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம பின்பக்கம் இழுத்து வச்சுருந்தா இது வந்து லோடு, பட் ஆனால் ஸ்பீடு வந்து ஸ்லோ ஸ்பீடில் இருக்கும், லோடு நல்லா கிடைக்கும். இதே கீர் 2ல் மாற்றினோம்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் லோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக ஓகேங்களா. இதே வந்து கீர் 1ல் கொடுத்தோம்னா லோடு நிறைய கிடைக்கும். அதுக்காக கீர் 1ல் நம்ம கொடுக்கலாம். 1ன்னு இருக்கும். பின்பக்கம் ப்ரெஸ் பண்ணணும், முன்பக்கம் ப்ரெஸ் பண்ணோம்னா லோடு கம்மியாக இருக்கும், பின்பக்கம் லோடு அதிகமாக இருக்கும். அதுக்காக அழுத்தும் போது இங்கே எல்இடி லைட் எரியும், வெளிச்சத்துக்காக கொடுக்குறாங்க. நான் இந்த இங்கோ பிராண்டு சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா,
இங்கோ பிராண்டில் நிறைய வெரைட்டி கார்ட்லெஸ் டூல்ஸ் வந்து கொடுக்குறாங்க இங்கோவில் பேட்டரி சார்ஜர் இல்லாமல் வெறும் டூல் மட்டும் நிறைய டூல் கொடுக்குறாங்க. இம்பேக்ட் ரிஞ்சு நான் 500 NM 850 NMல, அதே மாதிரி ட்ரில் மிஷினு, கிரைண்டிங் மிஷினு, ஜிக்ஸா மிஷினு, வாட்டர் வாஷ் ப்ரெஷரு வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு மிஷினு, இது மாதிரி நிறைய மிஷின் வந்து பேட்டரி இல்லாமல் வெறும் டூல் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேட்டரி 2 பேட்டரி இருக்குது, உபயோகம் கம்மின்னா அந்த ஒரு பேட்டரி வச்சுக்கிட்டு எல்லா டூலுக்கும் கார்ட்லெஸ் டூலுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எனக்கு ட்ரில் மிஷின் வேணும், இம்பேக்ட் ரிஞ்ச் வேணும், கிரைண்டிங் மிஷின் வேணும். இது மூணுமே எனக்கு தேவைப்படுது என்னோட வேலைக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இம்பேக்ட் ரிஞ்ச் வாங்கினா 400 NMல. இப்போது எனக்கு தேவைப்படுது ட்ரில் மிஷின். அதனால் 66 NMல டூல் மட்டும் வாங்கியிருக்கேன். பேட்டரி இல்லாமல் டூல் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அதில் என்னோட பழைய பேட்டரி இம்பேக்ட் ரிஞ்சில் வந்த பேட்டரியை யூஸ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து ட்ரில் மிஷின் கிரைண்டிங் மிஷின் வாங்க போகிறேன். கிரைண்டிங் மிஷினும் டூல் மட்டும் வருது, பேட்டரி இல்லாமல் வெறும் மிஷின் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய டூல் வந்து இங்கோ ப்ராடக்ட்டில் கொடுக்குறாங்க. இங்கோ ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இங்கோ வந்து பிராண்டடான கம்பெனி, குவாலிட்டியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் வர்றதில்லை. சரிங்களா? அதுக்காக தான் நான் இங்கோ வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கோ வந்து நம்ம ட்ரில் மிஷினை வந்து பார்த்துட்டோம். என்னோட அடுத்த வீடியோவில் இந்த ட்ரில் மிஷினை பயன்படுத்தி ஹோல்ஸ் போடுறது, அதாவது வுட்டில் ஹோல்ஸ் போடுறது, இரும்பில் ஹோல்ஸ் போடுறது, அப்புறம் ஸ்க்ரூ டைட் பண்ணுறது, அப்புறம் செவுத்தில் ஹோல்ஸ் போடுறத பற்றியெல்லாம் என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒரே வீடியோவில் வேணாம், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். சரிங்களா? அதே மாதிரி இம்பேக்ட் ரிஞ்ச் எப்படி பயன்படுத்துறது, இந்த ட்ரில் மிஷினை எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். சரிங்களா? இப்போ வாங்க நான் எப்படி பை பண்ணேன் அப்படின்றத இந்த ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் காட்டுறேன். சரிங்களா? நான் கம்ப்யூட்டரில் காட்டியிருக்கேன். நான் வாங்கின கார்ட்லெஸ் ட்ரில் மிஷின் பார்த்தீங்கன்னா 66 NM 3697 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் நான் பை பண்ணி வாங்கியிருக்கேன். நான் வாங்கும் போது இந்த ஆஃபர் இருந்தது, இப்போது அவைலபிளாக இருந்தது, இப்போ வந்து சோல்ட் அவுட்னு வந்துருச்சு. திஸ் ஐட்டம் கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வந்திருக்கு. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. சரிங்களா? இது அவைலபிளாக இருக்கிறப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். நீங்கள் வேணுன்றவங்க பை பண்ணிக்கங்க. இல்லை இது பேட்டரியோட வேணும்னா பேட்டரியோட எப்பயுமே இருக்குது, ஸ்டாக் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், அதே 66 NM பேட்டரியோட 7064 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. பேட்டரியோட ஃபுல் கிட்டோட கொடுப்பாங்க. 2 பேட்டரி, சார்ஜர், கூட ஒரு ட்ரில் பிட்டு, ஸ்க்ரூ, அப்புறம் இம்பேக்ட் ட்ரில் மிஷின் எல்லாமே கொடுப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். 66 NM. இதில் ட்ரில் மோடு நான் உங்களுக்கு வீடியோவில் முன்னாடியே காமிச்ச மாதிரி ட்ரில் மோடு, இம்பேக்ட் மோடு, ஹம்மர் மோடு, 3 மோடுமே இதில் இருக்குது. இது இல்லாத சிம்பிளாக பேசிக்காக வேணும்னாலையும் நான் வாங்கின ஆஃபர் இல்லாத அதர் ப்ரைஸில் இருக்குது. வெறும் டூல் மட்டும் கொடுத்துருக்காங்க 66 NM. பட் 5030 ரூபா ப்ரைஸில் இருக்குது. நான் வாங்கின ஆஃபர் இப்போ இல்லை. ஆஃபரில் வேற ஒரு ட்ரில் மிஷின் இருக்குது, அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன். 55 NMல இருக்கக்கூடிய இம்பேக்ட் ட்ரில் மிஷின் 2949 ரூபாய்க்கு ஆஃபர் இருக்குது. பட் ஆனால் இதில் ஹம்மர் மோடு கிடையாது, ஒன்லி ட்ரில் மோடு மட்டும்தான் இருக்கும். ட்ரில் மோடு அப்புறம் இம்பேக்ட் மோடு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதில் இருக்கிறது நான் பார்க்கல, ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது 66 NM. அதில் இம்பேக்ட் மோடு, அதாவது ட்ரில் மோடு, அப்புறம் ஹம்மர் மோடு 3மே இருக்குது. இந்த 55 NMல ஹம்மர் மோடு இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த ப்ரைஸ் வந்து 3000 தான் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும். இது பேட்டரியோட வேணும்னா பேட்டரியோட இருக்குது. 5189 ரூபாய்க்கு பேட்டரியோட இருக்குது. பேட்டரி, ஸ்க்ரூ, சார்ஜர் எல்லாமே வந்து ஃபுல் கிட்டாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் பேட்டரி இல்லாமல் வேணுமா பேட்டரியோட வேணுமான்றதை பார்த்து நீங்கள் பை பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கணும். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வியூவர்ஸ் ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னென்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இங்கே பாருங்கள், 3 வாரத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இங்கோ இம்பேக்ட் ரிஞ்ச் இது வரைக்கும் 5 காட்டி விட்டாச்சு, உங்கள் ஒர்க் ஷாப்புக்கு 5 வேணுமா, இல்லை கடையில் வாங்கி சும்மா வீடியோ போட்டு திருப்பி கொடுத்துட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இல்லை இங்கோ கம்பெனியோட விளம்பரம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கரெக்டு தான், நான் இங்கோ கம்பெனியோட விளம்பரம்லாம் பண்ணலை. என்னோட ஒர்க் ஷாப்புக்கு 5 இம்பேக்ட் ரிஞ்ச் தேவையும் இல்லை. நான் 5 வாங்கலை, 4 இம்பேக்ட் ரிஞ்ச் வாங்கினேன், 5 வீடியோ போட்டிருக்கேன்.
அதில் ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 400 NMல இருக்கு வாங்கின இம்பேக்ட் இருந்துச்சு. அது வந்து நான் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன். அதே மாதிரி அவரே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதே 3 வாரத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய்க்கு எப்போ வாங்கினீங்க, எந்த மாதம் வாங்கினீங்க கேட்டிருந்தாரு. நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இம்பேக்ட் இருந்துச்சு ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன், ஃப்ளிப்கார்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு ப்ரூஃப். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் வீடியோவிலே காமிச்சிருப்பேன், அது சரியாக பார்க்கல நினைக்கிறேன் அவரு. நான் வந்து ஜனவரி 4ஆம் தேதி இம்பேக்ட் இருந்துச்சு ஆர்டர் பண்ணேன். ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1238 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். ஜனவரி 4ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி 2025 இந்த வருஷம் 5 மாதத்துக்கு முன்னாடி, பொங்கலுக்கு முன்னாடி தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஜனவரி 11ஆம் தேதி எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க 1 வீக்கில். இதுதான் என்னோட டீட்டெயில்ஸ், அதாவது ப்ரூஃப். நீங்கள் கேட்ட ப்ரூஃப் 1238 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இருந்ததுனால வாங்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். அவர் பொய்ன்னு நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வியூவர்ஸ் எப்போ வாங்கினீங்க, எந்த மாதம் வாங்கினீங்க, எந்த வருஷம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இங்கே பாருங்கள், 2000 ரூபாய்க்கு எப்போ வாங்கினீங்க, எந்த மாதம் வருஷம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அவரே தான் மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இதோட 4 இம்பேக்ட் ரிச் வாங்கியிருக்கீங்க, திருப்பி வித்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நான் திருப்பி விற்கலாம் இல்லை, ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அமேசானில் வாங்கி நான் வீடியோ போட்டுட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதை மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆஃபர் ப்ரைஸ் இருந்தனால தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் ப்ரைஸ் இது வரைக்கும் இந்த ஆஃபர் ப்ரைஸ் அவங்க விடலை. பொங்கல் இருந்தாலும் இந்த ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல எனக்கு. அப்போது நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், இந்த ஆஃபர் இருந்தது, உடனே ஆர்டர் பண்ணால் எனக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது டூல் ஏதாவது இம்பேக்ட் இருந்துச்சோ, ஏதாவது ஆஃபர் ப்ரைஸில் இருந்தால், இனிமேல் ஆஃபர் ப்ரைஸ் இருந்தால் உடனே நான் வீடியோவாக போடுறேன், ஷார்ட் வீடியோவாக போடுறேன். சரிங்களா?